டெல்டா மாவட்டங்களில் நெற்களஞ்சியத்தில் ஒரு பொற்களஞ்சியமாக நாகை மாவட்டம் நெல் உற்பத்தியில் திகழ்கிறது. நடப்பாண்டு சம்பா பருவ விவசாயத்திற்கு காவிரி நீர் ஆதாரம் மற்றும் பருவமழையை கொண்டு நடப்பு சம்பா மற்றும் தாளடி பருவத்தில் நாகை மாவட்டத்தில் 1,20,000 ஏக்கர் பரப்பளவில் நெல் சாகுபடி நடைபெற்று வந்தது. பல்வேறு இக்கட்டான சூழ்நிலை கடைமடை விவசாயம் சந்தித்து தற்பொழுது அறுவடை பணிகளுக்கு முற்றிய நெல் வயல்கள் தயாராகியுள்ளன. மாவட்டத்தில் கீழ்வேலூர், சங்கமங்கலம், நாகை, பாலையூர், செல்லூர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து மாவட்டத்தில் இதுவரையில் அரசின் மூலமாக விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 175 இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேவையான அளவுக்கு சாக்குப்பைகள், சணல் மற்றும் இதர கொள்முதல் பணிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் இதுவரை 3,600 டன் நெல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு அவர்களின் வங்கி கணக்கில் நேரடியாக பணம் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இதுபோல கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் தேக்கமின்றி வெளியூர்களுக்கு லாரியில் ஏற்றி செல்லும் ரயில் வேகன்களில் உடனுக்குடன் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்முதல் செய்ய கையூட்டு பெறும் சம்பவங்களை தடுக்கும் வகையில் வருவாய்த்துறை அலுவலர்களை கொண்ட கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பு பணிகளை ரோந்து வாகனங்களில் சென்று மேற்கொள்கிறார்கள். விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்வதற்காக கையூட்டு வருபவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் மேலும் தேவைக்கேற்ப விவசாயிகளின் வசதிக்கு ஏற்ற வகையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் விவசாயிகள் குழுக்கள் மூலமாக இணைந்து அறுவடை பணிகள் நடைபெறும் பகுதிக்கு நேரடியாக செல்வதற்கு கோரிக்கைகள் இருந்தால் போதுமான அளவுக்கு நெல் இருக்கும் பட்சத்தில் அறுவடை களத்தில் சென்று நெல் கொள்முதல் செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நெல் விளைச்சலுக்கு தேவையான ரசாயன உரம் உள்ளிட்ட இடுபொருட்களை மானிய விலையில் அளித்து விவசாயிகளுக்கு உதவியமைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் மத்திய அரசுக்கும் விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். தற்போது நடைபெற்று வரும் அறுவடை பணிகள் குறித்து விவசாயி குமார் என்பவர் கூறுகையில், சங்கமங்கலத்தில் உரம் மானியத்தை மத்திய அரசு உரம் கொடுத்தீங்க, நல்லா அதமாக போட்டோம், நல்லா விளைஞ்சிச்சு. எங்கள் மோடி அரசுக்கு நன்றி. இப்போதைக்கு அறுவடை பண்ணி நல்லா இருக்குது. எங்கள் விளைச்சலுக்கு எங்கள் மானியத்துக்கு யூரியா, பொட்டாசு கொடுத்தாங்க. மோடியாவுக்கு நன்றி. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.